ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற திரைப்படம் ஓஹோ எந்தன் பேபி. இன்னைக்கு பார்த்தா தமிழ் சினிமாவில் பல இயக்குனர்கள், ஹீரோக்கள் தங்களுடைய மகன், மகளை மற்றும் தம்பியை ஹீரோவாக்கி அழகு பார்க்குறாங்க. இதுக்கு சமீபத்திய உதாரணம் போன வாரம் வெளிவந்த படத்தில் நடிச்சிருந்த வாரிசை சொல்லலாம். அது மாதிரி விஷ்ணு விஷால் தன்னுடைய தம்பியை இந்த படத்தின் வழியாக ஹீரோவாக்கி இருக்காரு. விஷ்ணு விஷால் ஸ்டூடியோஸ் மற்றும் ரோமியோ பிக்சர்ஸ் சார்பாக ராகுல் மற்றும் விஷ்ணு விஷால் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் ருத்ரா, மித்திலா பல்கர், அஞ்சு குரியன், மிஷ்கின், ரெடின் கிங்ஸ்லி, கருணாகரன், கீதா கைலாசம், பாலாஜி சக்திவேல், சுஜாதா பாபு, நிவாஷினி கிருஷ்ணன், அருண் குரியன், நிர்மல் பிள்ளை, விஜய் சாரதி, கஸ்தூரி, வைபவி தண்டில் இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கதை முகேஷ் மஞ்சுநாத். ஜென் மார்டின் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு ஹரிஷ் கண்ணன் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு கிருஷ்ணகுமார் ராம்குமார். சினிமாவில் இயக்குனர் ஆகணும் அப்படின்ற கனவுல இருக்காரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அஸ்வின்ற ருத்ரா. நடிகர் விஷ்ணு விஷால் கிட்ட தன்னுடைய கதைகளை சொல்லும் வாய்ப்பு அவருடைய மேலாளர் கிங் என்ற ரெடின் கிங்ஸ்லி மூலமாக கிடைக்குது. இவர் விஷ்ணு விஷால் கிட்ட மொத்தம் 2 கதைகளை சொல்கிறாரு. அவர் சொன்ன 2 கதைகளையுமே நிராகரித்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு காதல் கதையை செய்யாததால் அவர்கிட்ட ஒரு காதல் கதையை சொல்லுங்க, நடிக்கிறேன்னு சொல்கிறாரு விஷ்ணு விஷால். முதல்ல காதல் கதையை சொல்ல தயங்கின அஸ்வின் தன்னுடைய சொந்த காதல் கதையை விஷ்ணு விஷால் கிட்ட சொல்கிறாரு. அஸ்வின் தன்னுடைய காதல் கதையை விஷ்ணு விஷால் கிட்ட சொல்கிறாரு. தொடர்ச்சியாக சண்டை போட்டுக்கொண்டு இருக்கும் பெற்றோர்கள் விஜய் சாரதி மற்றும் கஸ்தூரி. இதை பார்த்து வளரும் மகன் அஸ்வின்ற ருத்ரா. இவருக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் அவருடைய சித்தப்பா முரளின்ற கருணாகரன் மட்டுமே. சித்தப்பாவோட தியேட்டரில் திரைப்படங்களை பார்த்து வளர்றாரு அஸ்வின். வாரணமாயிரம் படத்தை பார்த்துட்டு காதல்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு காதல் கனவை தனக்குள்ள வளர்த்துக்கிறாரு. பள்ளியில் தொடங்குற அந்த காதல் முறிவடையுது. கடைசியாக தன்னுடைய நண்பனான ரஸ்னான்ற நிர்மல் பிள்ளையோட காதலியின் தோழியான மீரான்ற மித்திலா பல்கரை சந்திக்கிறாரு. மீரான்ற மித்திலா பால்கர் இவங்க மருத்துவம் படிச்சுட்டு வராங்க. அவங்கள மீட் பண்ணுறாரு அஸ்வின். இதிலிருந்து அவருடைய வாழ்க்கை பாதை மாறுது. மீரா அஸ்வினை விட 3 வயசு பெரியவங்க. இப்படி இருந்தாலும் அஸ்வினுக்கு மீராவோட காதலும் சினிமா மேலான காதலும் தொடருது. ஒரு கட்டத்தில் இயக்குனர் மிஷ்கின் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்றாரு. இந்த சூழ்நிலையில் மீராவும் பிரச்சனையான தன்னுடைய குடும்பத்தை பதட்டத்தோடு கையாளுறாங்க. பிரச்சனைன்னு எப்போ பார்த்தாலும் சண்டை போடுற பெற்றோரை பார்த்து அஸ்வினுக்கு தேவையில்லாத வெறுப்பு வருது. இந்த சூழலில் மீரா, அஸ்வின் இவங்க 2 பேரோட குடும்ப பின்னணியும் சரியில்லாததால் இவங்களுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்து போயிடுறாங்க. இதுதான் இடைவேளை பிளாக். அதுக்கப்புறம் கதையோட செகண்ட் ஆஃப் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாரு அஸ்வின் விஷ்ணு விஷால் கிட்ட. சினிமா ஸ்டாரான விஷ்ணு விஷால், மீரா, அஸ்வின் இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இதுக்காக அஸ்வின் கிட்ட இடைவேளைக்கு அப்புறம் இந்த கதை தொடரும் கதையாக இருந்தால் அது அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாகவும் கலகலப்பாகவும் உயிரோட்டமாகவும் இருக்காது. அதனால் நீ உன் முன்னாள் காதலியை மீட் பண்ணி அதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்வுகளை வச்சு இந்த கதையை முடிக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த கதை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அஸ்வினுக்கோ அவர் சொன்னதில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. ஆனால் இயக்குனராக வேண்டும் அப்படின்ற தன்னுடைய கனவை நினைவாக்குறதுக்காக தன்னுடைய காதலியை சந்தித்து மன்னிப்பு கேட்டு மீண்டும் அவங்களோட இணைய புறப்படுறாரு. இதுக்கப்புறம் காதலியான மீராவை சந்திக்கும் போது என்ன நடக்குது? அஸ்வின் காதலில் வெற்றி பெற்று இயக்குனர் ஆனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை.
காதல் கதையாக இருந்தாலும் அதை ஒரு திரைப்படத்தின் பின்னணியில மற்றும் தற்போதைய தலைமுறையினர் காதல் உணர்வுகளை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றத, குடும்ப சூழல், கணவன் மனைவி புரிதல், இது எல்லாத்தையும் இணைச்சு தன்னுடைய திரைக்கதையில ரசிக்கும்படி படத்தை கொடுத்திருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் கிருஷ்ணகுமார் ராம்குமார். இவர் தமிழ் சினிமாவில் பல படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடிச்சிருக்காரு அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. அசிஸ்டன்ட் டைரக்டர் அஸ்வினாக ருத்ரா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி இருக்கும் திரைப்படம். அப்பாவியான ஸ்கூல் பையன், இளைஞனா ரொமான்ஸ் பண்ணுறது, காதலியுடன் சண்டை, இப்படி கோபம் கலந்து நடிப்பை கொடுத்து முதல் படத்திலேயே பார்க்குறவங்க கவனத்தை ஈர்த்திருக்காரு ருத்ரா. உதாரணமாக சொல்லணும்னா, க்ளீன் ஷேவ் பண்ணா ஸ்கூல் பையன், லைட்டாக தாடி விட்டா காலேஜ் பையன், ஃபுல் தாடி வச்சா வேலைக்கு போகிற பையன், இது எல்லாமே இவருக்கு பொருத்தமாகவே இருக்கு. இவர் விஷ்ணு விஷாலோட தம்பி அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. மராட்டிய நடிகையான மிதிலா பால்கர் மீரான்ற கேரக்டரில் தமிழ் சினிமாவின் அறிமுகம். சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன், காஸ்டியூம், ஹேர் ஸ்டைல், அவங்களோட மூக்குத்தி மற்றும் சோகம், சந்தோஷம், எமோஷ்னல், அதுலேயும் தன்னோட மாமாவோட குணம் தன்னுடைய காதலனுக்கு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பயந்து வெறுக்கும் காட்சிகள், இது எல்லாமே ரசிக்கக்கூடியதா இருக்கு அவங்களோட நடிப்பால. விஷ்ணு விஷால் படத்துல நிஜ ஹீரோவாகவே வராரு. அவர்கிட்ட கதை சொல்வது மாதிரியே படம் தொடங்குது. குறிப்பா சொல்லணும்னா, வாழ்க்கையில அவர் செய்த சில தவறுகளை அனுபவம் அப்படின்ற பெயர்ல அவர் சொல்ற இடம், துணிச்சல், முன்னணி நடிகர்களை கலாய்ப்பது, இப்படி சில. ஒரு சில காட்சிகளில் விஷ்ணு விஷாலை வச்சு படம் இயக்கும் இயக்குனராக வரும் இயக்குனர் மிஷ்கின், சித்தப்பாவாக முரளி கருணாகரன், ஹீரோவோட நண்பன் ரஸ்னாவாக நிர்மல் பிள்ளை, மீராவோட அம்மாவாக கீதா கைலாசம், அஸ்வின் பெற்றோர்களாக விஜய் சாரதி மற்றும் கஸ்தூரி, விஷ்ணு விஷால் மேனேஜர் கிங்காக ரெடின் கிங்ஸ்லி உட்பட படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே அவங்களோட கேரக்டர் உணர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தோட காட்சிகளை இளமை துள்ளலோடு படமாக்கி இருக்காரு இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் ஹரிஷ் கண்ணன் தன்னோட சினிமோட்டோகிராஃபியில். ஜென் மார்டினின் பின்னணி இசை மற்றும் IQAR, கார்த்திக் நேதா, வேணு செல்வன், ரைசிங் ராப்பர், இவங்களோட லிரிக்ஸ் கதைக்கேற்ப பயணமாகுது. எடிட்டர் RC பிரணவ், ஆர்ட் டைரக்டர் ராஜேஷ், ஸ்டன் டைரக்டர் ரகர் ராம், டான்ஸ் டைரக்டர் பாபி, சதீஷ் கிருஷ்ணன் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களோட காதலை மையமாக வச்சு அந்த இளைஞர்கள் காதலில் ஈகோ மற்றும் புரிதல் இல்லாததால அந்த காதல் உறவு எந்த மாதிரி உடைந்து மோசமடையுது அப்படின்றத கதைக்குள்ள ஒரு கதையாக அமைச்சு ஒரு மெசேஜாக சொல்லியிருக்கு இந்த திரைப்படம். மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.